விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாங்கள் சிந்திக்கப் போகின்ற பகுதி, ஒருவேளை உங்களுடைய மனதிலே கஷ்டமான ஒரு பாதையிலே நீங்கள் பிரயாணம் செய்திருந்தால் இது ஒரு கடினமான ஒரு சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் நாம் யாவரும் சேர்ந்து சிந்தித்து பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம், யோவான் எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிற போது இந்த செய்தி சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சீடர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசு என்ற போதகரை சுற்றி, அவர் சொல்லிய போதனைகளை சுற்றி, அவர் செய்த அற்புதங்கள் வழிகாட்டுதல்களை சுற்றி தான் அமைந்து இருந்தது. அந்த காலத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவின் போதனைகள் அங்கு சுற்றி இருந்த யூத சமய தலைவர்களினாலே வரவேற்கப்பட்ட போதனைகளாக இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, யூத தலைவர்கள், யூத சமய சாஸ்திரிகள் அன்றைக்கு அரசாட்சி செய்த ரோம அரசாங்கத்தின் தொடர்போடு இருந்ததினாலே இந்த யூத தலைவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலிலே ரோம அரசாங்கமும் இருந்தது. அந்த யூத தலைவர்கள் சொல்வதை கேட்காமல் போனால் யூதர்களுக்குடையிலே புரட்சி உருவாகும், பிரச்சனை வரும், அரசாட்சியை நடத்தி செல்வது பிரச்சனையாக வரும். ஆகவே கூடுமான வரையிலே யூத தலைவர்களோ சமய தலைவர்களோ சொல்லுவதை கேட்டு நடக்கின்ற ஒரு சூழலிலே இந்த ரோம அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த இயேசுவும் சீடர்களும் வாழ்ந்த சூழலிலே அவர்கள் யூத தலைவர்களினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் தலைவர் ஒருவர் இருந்தார், அவர்தான் இயேசு. இயேசு இருக்கிறார் என்பதிலே இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தைரியத்தோடு இருந்தார்கள். இப்போது இயேசு அவர்களை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் போகிறேன் என்று சொல்லுகிற அந்த கருத்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்ததோ இல்லையோ என்பதிலும் பார்க்க ஒரு பய உணர்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த பய உணர்ச்சி என்ன? இயேசு தங்களை விட்டு போய்விட்டால் தாங்கள் நேரடியாக யூத தலைவர்களின் எதிர்ப்பையும் யூத அரசாங்கத்தின் எதிர்ப்பையும் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். இதற்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத சூழலிலே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னுடைய தந்தையாரின் தகப்பனாரின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் போய்விட்டு திரும்பி வந்து நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களையும் என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். இதுதான் குழம்பி நின்ற அந்த சீடர்களை பார்த்து இயேசு சொன்ன விஷயம். என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியான கஷ்டமான சூழலில் இருந்தவர்களை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும். என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான பலரை நான் சந்தித்திருக்கிறேன். விசேடமாக வைத்தியசாலைகளிலே நோயோடு போராடுகின்ற மக்களை சந்திக்க நான் போகின்ற சந்தர்ப்பங்கள் பல இருந்திருக்கிறது. அப்படியான மக்களை சந்திக்கிற போது அவர்கள் கேட்கின்ற ஒரு பொதுவான கேள்வி, எனக்கு சுகம் கிடைக்குமா? நான் சுகப்பட்டு வீட்டிற்கு போக முடியுமா? ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா?
நீங்கள் ஒருவேளை வைத்தியசாலையில் இருந்து சுகம் பெற்று வீட்டுக்கு வந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடும். வைத்தியசாலையிலே இருக்கின்ற ஒரு மனிதராக கூட இருக்கக்கூடும். அல்லது வைத்தியசாலையிலே இருக்கின்ற யாரோ ஒருவருடைய உறவினராக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் கூடும். இருக்கின்ற பொதுவான கேள்வி, இவருக்கு சுகம் கிடைக்குமா? ஆண்டவர் அவரை சுகப்படுத்துவாரா? சுகப்பட்டு அவர் வீட்டிற்கு வருவாரா? இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசுனுடைய சீஷர்கள் திகைத்து நின்று இயேசு அவர்களை பார்த்து, நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்னபோது இருந்த ஒரு சூழலை போல ஒரு சூழல், ஒரு இடைவெளி, என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. இந்த செய்தி ஒருவேளை அந்த காலத்திலே இயேசுவினுடைய சீஷர்களாக இருந்த அத்தனை பேரும் யூதர்கள். யூத மக்களை பொறுத்தவரையிலே ஒருவர் இறந்து போனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவார். பரலோகம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது என்று தெரியாத, புரிந்திருக்காத, அறிந்திருக்காத ஒரு காலம். யூதர்களை பொறுத்தவரையிலே இறந்து போன மனிதர்கள் போகின்ற ஒரு இடத்தை வேதாகமம் குறிப்பிடுகிறது, பாதாளம் என்று குறிப்பிடுகிறது. அல்லது எபிரேய மொழியிலே ஷெயோல் என்று சொல்லப்படும். ஷெயோல் என்று சொன்னால் சப்தம் இல்லாத, இருளான, எந்த விதமான அசைவும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திற்குத்தான் இறந்து போனவர்கள் போவார்கள், பாதாளத்தில் இறங்குவார்கள் என்று வேதாகமம் பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே அதை தெளிவாக சொல்லுகிறது. அப்படியான சூழலில் இருந்த மக்களுக்கு இயேசு சொன்ன செய்தி தெளிவாக புரிந்திருக்க சாத்தியக்கூறு கிடையாது. என்றால் இயேசுடைய சீடர்கள் எல்லோரும் யூதர்களாக இருந்தார்கள். இயேசு அவர்களை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் நீங்கள் இல்லாத ஏதோ ஒரு காலத்தில் பாதாளத்துக்கு போய்விடுவீர்கள் என்று சொன்னதிலும் பார்க்க, நான் உங்களுக்காக போய் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடம் ஆயத்தம் பண்ணி முடிந்த பின்பு நான் உங்களை என்னிடத்திலே அணைத்து கொள்ளுவேன், சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை மட்டும் இயேசு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஒரு மனிதர் வைத்தியசாலையிலிருந்து சுகப்பட்டு வீட்டுக்கு வரலாம், அல்லது வீட்டிற்கு வராமல் அவர் இந்த உலக யாத்திரையை முடித்து கொண்டு தன்னுடைய 2வது வாழ்க்கையை வாழ போகலாம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழுவோம் என்பது நம் ஒருவருக்கும் தெரியாது. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு காலம் இருக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், இந்த வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு முடிந்து போகின்றது கிடையாது. அதற்கு பின்பு ஆண்டவர் நம் எல்லோருக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மை விட்டு இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு போகிற நாங்கள் ஏதோ ஒரு காலத்திலே அவர்களோடு இணைந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ விசுவாசம். இந்த வாழ்க்கை ஒரு காலம் நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை. அதனாலே தான் பல வேளைகளிலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை கருத்தோடு வாழுங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு
மீண்டும் இன்னும் ஒரு முறை இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையை வாழுகின்ற சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எப்படியான தீர்மானங்களை எடுக்கிறீர்கள், எப்படி அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையோடும் தொடர்பானது. ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொள்ளுகிற போது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்பதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். எவ்வளவு பணத்தை நாங்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்தோம் என்பதை பற்றியும் யாரும் பேச மாட்டார்கள். எவ்வளவு பெரிய வீட்டிலே நாங்கள் வாழ்க்கையை நடத்தினோம் என்பதை பற்றியோ, எவ்வளவு சொகுசு காரிலே நாங்கள் பிரயாணம் பண்ணினோம் என்பதை பற்றியோ, எத்தனை நாடுகளுக்கு நாங்கள் புறப்பட்டு போனோம் என்பதை பற்றியோ யாரும் நம்மை பற்றி பேசுகிற போது அவற்றை பற்றி பேச மாட்டார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை எப்படி கருத்துள்ளதாக இருந்தது, நான் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், சக ஊழியர்கள், என்னுடைய அயலவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு பட்டார்கள், நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான ஒரு நல்ல கருத்தை கொடுத்தேன், அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் என்ன செய்தேன் என்பதை பற்றித்தான் மக்கள் நினைவிலே வைத்திருப்பார்கள். எந்த சூழலில் நாங்கள் இருந்தாலும், எப்படியான சூழலில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாலும், நமக்கு இந்த யோவான் 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நான் உங்களை விட்டு இப்போது பிரிந்து நான் போகிறேன், ஆனால் திரும்பவும் வருவேன். எப்போது வருவேன்? உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன். நாங்கள் பேசுகிற மொழியிலே சொல்வதாக இருந்தால், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுகிறார். அந்த வீடு கட்டி முடிய முதல் நாங்கள் போனால் அங்கு எங்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியாது. நாங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கட்டப்படுகிற அந்த வீடு முற்று பெற வேண்டும். அந்த வீடு முற்று பெற்றதும் நான் அந்த வீட்டிலே வாழுவதற்காக போகலாம். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு படம்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடம் ஆயத்தமான பின்பு நான் வந்து உங்களை என்னோடு வாழ்வதற்காக அழைத்து கொள்வேன். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறோமே, ஐயோ இறந்து போகிறோமே, இனி என்ன நடக்கப் போகிறது என்று கவலைப்படுவதிலும் பார்க்க, நான் வாழப்போகிற இடம் இப்போது வாழ்வதிலும் பார்க்க மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஆண்டவரோடு வாழுகின்ற பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் என்பதை நினைவு கூர்ந்து, இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்த வாழ்க்கையை கருத்தோடு வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். போவதிலே